எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? LeetCode 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 17 லாங்கஸ்ட் சப் அரே ஆஃப் ஒன்ஸ் ஆஃப்டர் டெலிட்டிங் ஒன் எலிமெண்ட் எப்படி சால்வ் பண்றதா பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுப்போம். இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நம்பர்ஸ் அரே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ் அரே வந்து ஒரு பைனரி அரே. பைனரினா வெறும் ரெண்டு எலிமெண்ட்ஸா கண்டெயின் பண்ணும், ஐதர் ஒன் இல்லைன்னா ஜீரோ. இன்னொரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ் அரேல இருந்து ஒரு எலிமெண்ட் நம்ம கண்டிப்பா ரிமூவ் பண்ணணும். அவங்க இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு எலிமெண்ட் நீங்க ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வாட் இஸ் த லாங்கஸ்ட் பாசிபிள் கண்டினியூஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஒன்ஸ். ஓகேவா? சோ சப்போஸ் நான் இந்த ஃபர்ஸ்ட் அரேல இருந்து இந்த மூணாவது வரை இந்த ஜீரோவை ரிமூவ் பண்ணிட்டேன்னா the longest possible sequence of ones என்ன வரும்? இந்த ஒன்ஸ் வந்து கண்டினியூஸா 3 ஒன்ஸ் வரும் இந்த ஜீரோவை ரிமூவ் பண்ணா. சோ the longest possible sequence வந்து 3 வந்துரும். இங்கே பார்க்கலாம். சப்போஸ் நான் இந்த அரேல இருந்து ஃபர்ஸ்ட் ஜீரோவை ரிமூவ் பண்ணா the longest sequence of ones எது வரும்? இந்த 3 ஒன்ஸ் தான் சேர்த்து வரதுனால இது வந்து 3 வரும். ஆனா நான் இந்த ஜீரோவை ரிமூவ் பண்ணா the longest sequence of ones எது வரும்? 1 1 1 1 1. சோ இந்த ஜீரோ வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். சோ the longest sequence எவ்வளவு? 5. ஏன்னா இந்த 5 ஒன்ஸும் சேர்த்து வரும். சோ அதான் இங்க 5 அவுட்புட் கொடுக்குது. லாஸ்ட் டெஸ்ட் கேஸ் போறோம். இந்த லாஸ்ட் டெஸ்ட் கேஸ்ல நம்ம கண்டிப்பா ஒரு எலிமெண்ட் ரிமூவ் பண்ணணும்ல ஃபர்ஸ்ட். சோ எந்த ஒன் ரிமூவ் பண்ணாலும் உங்க லாங்கஸ்ட் பாசிபிள் சீக்வன்ஸ் ரிமைனிங் எவ்வளவா இருக்கும்? 2. சோ அதுதான் சால்வ் பண்றதுக்கு நம்மள கேட்டிருக்காங்க. சோ இந்த ப்ராப்ளமோட லாஜிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் காமிச்சிடுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம். the longest possible sequence of ones after removing k elements. அந்த அரேல இருந்து k zeros ரிமூவ் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம் லாங்கஸ்ட் பாசிபிள் சீக்வன்ஸ். இதுவும் அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான். நான் இந்த ப்ராப்ளமா இன்னொரு வழியா கூட உங்கள்கிட்ட சொல்லுவேன். வாட் இஸ் த லாங்கஸ்ட் சீக்வன்ஸ் வித் அட்மோஸ்ட் 1 0? புரிஞ்சுதா? லாங்கஸ்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் வித் அட்மோஸ்ட் 1 0. பாருங்க இங்க 4 சீக்வன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் வந்து வித் அட்மோஸ்ட் 1 0 வந்து லாங்கஸ்ட் பாசிபிள் சீக்வன்ஸ் வந்து 1 1 0 1. So 4 elements. So in the longest sequence of ones with utmost 1 0 ல இருந்து ஒரு எலிமெண்ட் delete பண்ணிட்டேன்னா எவ்வளவு வரும்? 3. அவுட்புட்டா வந்துருச்சா? இதுலயும் பார்க்கலாம். Longest possible sequence with utmost 1 0 னா எவ்வளவு? So பாருங்க இங்க longest possible sequence with utmost 1 0 னா எல்லா சீக்வன்ஸையும் பாருங்க. The longest possible sequence எவ்வளவு வரும்? 1 1 1 0 1 1. So இதுல எவ்வளவு 0 இருக்கு? 1 0. So utmost 1 0 கண்டிஷன் ஃபுல் பண்ணிருச்சு. So இதுல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? 6 எலிமெண்ட்ஸ். சோ இந்த 6 எலிமெண்ட்ஸ்ல ஒரு எலிமெண்ட் ரிமூவ் பண்ணீங்கன்னா நம்ம ஒரு எலிமெண்ட் டெஃபினட்டா ரிமூவ் பண்ணனும். இவ்வளவு வந்துருச்சு 5. சரியா? லாஸ்ட் டெஸ்ட் கேஸ் பார்க்கலாம். The longest possible sequence with at most 1 0 னா இங்க ஒரு 0 இல்ல. So the longest possible sequence with at most 1 0 எவ்வளவு வரும்? 3 ஒன்ஸ் வரும். இதுல இருந்து ஒரு எலிமெண்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்க 2 ரிமைன் ஆகும். சோ இதுதான் அவுட்புட். சோ நம்ம என்ன சால்வ் பண்றோம்னா the longest possible sequence of elements with at most 1 0. அதுக்கு தான் நம்ம சொல்யூஷன் பார்க்க போறோம். எப்படி இந்த சீக்வென்ஸை கண்டுபிடிக்கிறது. சோ நீங்க இதுக்கு முன்னாடி இருக்க ப்ராப்ளம் பார்த்திருந்தீங்கன்னா சேம் லாஜிக் தான் யூஸ் பண்ணிருப்போம். அது அட்மோஸ்ட் k zeros, இது அட்மோஸ்ட் 1 0. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருந்துச்சு? இனிஷியலைஸ் L is equal to 0, max count is equal to 0, zeros is equal to 0. சோ இந்த L வந்து நம்ம ஸ்லைடிங் விண்டோவோட லெஃப்ட் மோஸ்ட் பாயிண்டர் வந்து குறிக்க போகுது. லைக் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஸ்லைடிங் விண்டோ. மேக்ஸ் கவுண்ட் என்ன குறிக்க போகுதுன்னா நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் அந்த ஆஃப்டர் எலிமினேட்டிங் ஒன் எலிமெண்ட் அதான் அந்த ரிசல்ட்டை குறிக்க போகுது. இது ஜீரோஸ் என்னன்னா நம்ம இருக்க ஸ்லைடிங் விண்டோல எவ்வளவு ஜீரோஸ் இருக்குன்னு குறிக்க போகுது. சரியா? சோ ஃபார் ஈச் ஆர் இன் நம், சோ ஆர் என்ன குறிக்கும்? நம்ம ஸ்லைடிங் விண்டோட லாஸ்ட் எலிமெண்ட். சரியா? சோ இந்த ஆர் பாயிண்டர் வந்து ஈச் ஆஃப் தீஸ் எலிமெண்ட்ஸ் இந்த நம்பர்ஸ் அரேல வந்து ட்ராவர்ஸ் பண்ண வைக்க போறோம். இல்ல ஒரு எலிமெண்டா எடுக்க போறோம் இந்த அரேல. இஃப் நம்ஸ் ஆஃப், இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் இந்த ஃபார் லூப்ல. இஃப் நம்ஸ் ஆஃப் ஆர் இஸ் 0, இன்கிரிமெண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ். சரியா? பார்க்கலாம். இப்போ வந்து ஆர் பாயிண்டர் வந்து 0 பாயிண்ட் பண்ணுது. சோ இந்த கண்டிஷனை பாஸ் ஆனதுனால நம்ம வந்து 0 வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் 1. சோ இது என்ன கூறுது? நம்ம ஸ்லைடிங் விண்டோல இப்போ ஒரு 0 இருக்கு. சரியா? அப்புறம் while zeros is greater than 1. zeros வந்து நம்ம என்ன சொன்னா அட்மோஸ்ட் 1 0 வரைக்கும் எடுக்கலாம்ல. சோ இது வந்து நம்ம ஒரு 0 தான் எடுத்துருக்கோம். greater than 1 0 தான் எடுக்கலாம். சோ இந்த கண்டிஷனை நம்ம இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். சோ இங்க போவோம். அப்டேட் மேக்ஸ் கவுண்ட் டு மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் கவுண்ட், ஆர் மைனஸ். நான் என்ன சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி, நம்ம விண்டோல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு தேடுறதுக்கு நம்ம வந்து ஆர் மைனஸ் எல் பிளஸ் 1 சொல்லுவோம். பாருங்க, சப்போஸ் இங்க ஆர் இருக்கு, எல் வந்து இங்க இருக்கு. சோ 0 மைனஸ் 0 பிளஸ் 1 எலிமெண்ட். சோ இது என்ன சொல்லுதுன்னா நம்ம ஸ்லைடிங் விண்டோல 1 எலிமெண்ட் கன்சிடர் பண்ணிருக்கோம். ஆனா என்ன கேட்டிருந்தாங்க क्वेश्चनல, நம்ம இந்த ஸ்லைடிங் விண்டோல ஒரு விண்டோல கண்டிப்பா ஒரு எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. சோ அதுதான் நம்ம ஆர் மைனஸ் எல் பிளஸ் 1 தான் நம்ம விண்டோ சைஸ். அதுல இருந்து 1 எலிமெண்ட் ரிமூவ் பண்ணா எவ்வளவு வரும்? ஆர் மைனஸ் எல் பிளஸ் 1 மைனஸ் 1. ஆர் மைனஸ் எல் பிளஸ் 1 மைனஸ் 1. சோ அது என்ன ஆயிரும்? இது வந்து ஆர் மைனஸ் எல் ஆயிரும். சோ அது மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் கவுண்ட், ஆர் மைனஸ் எல் நம்ம பண்ண போறது. சோ இங்க வந்து பண்ணி பார்க்கலாம். அப்டேட் மேக்ஸ் கவுண்ட் டு மேக்ஸ் கவுண்ட் ஆஃப் ஆர் மைனஸ். ஆர் எவ்வளவு? 0, எல் வந்து 0. சோ ஆர் மைனஸ் எல் வந்து 0. சோ ஒரு அப்டேட்டும் பண்ண தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போலாம். இந்த ஆர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி இங்க வந்துடும். சரியா? இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் நம்ஸ் ஆஃப் ஆர் இஸ் நாட் 0, இந்த ஸ்டெப் போக வேணாம்.
while zeros is greater than 1, zeros வெறும் 1 தான், not greater than 1. So நம்ம கண்டினியூ பண்ணலாம். So update max count to max of max count, r minus l. r எவ்வளவு 1, l வந்து 0, max count என்ன இப்போ 1. மறுபடியும் r பாயிண்டர் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ மறுபடியும் இது ஆகும், இங்க 2 வரும், ஜீரோஸ் வந்து வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆகுது, எனக்கு இது 0 இல்ல. ஸோ மேக்ஸ் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் திஸ் இந்த r மைனஸ் l. ஸோ இப்போ வந்து மேக்ஸ் வந்து புது மேக்ஸ் வந்து 2. ஸோ இப்போ மறுபடியும் போலாம் இங்க, சரியா? ஸோ இப்போ வந்து மறுபடியும் இது வந்து 0 இல்ல. ஸோ வந்து ஜீரோஸ் வந்து அப்டேட் ஆகுது, நம்பர் ஆஃப் ஜீரோஸ், நம்ம வந்து r பாயிண்டர் அப்டேட் ஆயிருக்கும் 3. ஸோ மேக்ஸ் கவுண்ட் ஆஃப் 2, 3 மைனஸ் 0, 3 க்கும் 2 மேக்ஸ் வந்து என்ன 3. ஸோ இது வந்து மேக்ஸ் கவுண்ட் அப்டேட் பண்ணிடும். ஸோ மறுபடியும் r பாயிண்டர் வந்து அப்டேட் ஆகும். இப்போ r வேல்யூ வந்து இங்க 4 இருக்கும், சரியா? இப்போ பாருங்க, இப்போ இந்த r குறிக்கிற வேல்யூ வந்து ஒரு 0. ஸோ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இஃப் நம்ஸ் ஆஃப் r இஸ் 0, இன்கிரிமெண்ட் ஜீரோஸ். ஸோ இன்கிரிமெண்ட் பண்ணிட்டோம், 2ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணலாம், சரியா? இப்போ பார்க்கலாம், while zeros is greater than 1. இப்போ zeros வந்து greater than 1 டெஃபினட்டா. ஸோ இது என்ன கூறுது, நம்ம கன்சிடர் பண்ண ஸ்லைடிங் விண்டோல 2 ஜீரோஸ் இருக்கு. நான் என்ன சொல்லியிருந்தேன், அப் டு 1 ஜீரோஸ் தான் நம்ம ஸ்லைடிங் விண்டோல இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம வெறும் ஒரு எலிமெண்ட் தான் மேக்ஸிமமா ரிமூவ் பண்ண முடியும். அது பாசிபிளா 0வா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன், அதை ஆப்டிமைஸ் பண்றது. ஸோ இப்போ வந்து 2 ஜீரோ இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு 0வா எலிமினேட் பண்ணும், இந்த லெஃப்ட்ல இருக்க 0வா. லெஃப்ட்ல இருக்க 0 எப்படி எலிமினேட் பண்ணுவோம்னா இந்த 3 ஸ்டெப்ஸ் வச்சு. இஃப் நம்பர்ஸ் ஆஃப் l is 0, zeros minus equal to 1. ஸோ இதுதான் நம்ம லெஃப்ட்ல இருந்து ஷ்ரிங்க் பண்ணும் நம்ம ஸ்லைடிங் விண்டோ. ஸ்லைடிங் விண்டோ எப்படியா இருக்கு, ஷ்ரிங்க் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், லெஃப்ட்ல இருந்து எலிமெண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுவோம் இந்த விண்டோல. ஸோ அதுதான் இது பண்ணும். ஸோ இஃப் நம்ஸ் ஆஃப் l is 0, then zeros minus equal to 1. ஸோ பார்க்கலாம், நம்ஸ் ஆஃப் l வந்து 0வா இருக்கு. ஸோ இதை எலிமினேட் பண்ணா zeros minus equal to 1. ஸோ zeros என்ன ஆயிரும், 1 ஆயிரும். அப்புறம் l பிளஸ் பிளஸ் l பாயிண்டர் நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ l வேல்யூ வந்து 1, சரியா? 3, 4, சரி. r கரெக்டா இருக்கு 4, l கரெக்ட் 4 இருக்கு. இப்போ பார்க்கலாம், அப்டேட் மேக்ஸ் கவுண்ட். இப்போ வந்து ஸ்லைடிங் விண்டோ எங்க இருக்கு, இந்த 4 எலிமெண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ பார்க்கலாம், அப்டேட் மேக்ஸ் கவுண்ட் ஆஃப் 3, 4 minus 1. 3, 3 தான் மேக்ஸ் கவுண்ட் அப்டேட் பண்ண தேவையில்லை. ஸோ என்ன சொல்றதுன்னா, இந்த ஸ்லைடிங் விண்டோவை கன்சிடர் பண்ணா the maximum possible sequence of ones after deleting one element எவ்வளோ 3. ஸோ அதுதான் இது சொல்ல வருது. இப்போ பார்க்கலாம், இப்போ வந்து r வேல்யூ வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட் போகும்போது இந்த r வேல்யூ அப்டேட் ஆகும். இப்போ இந்த நம்ஸ் ஆஃப் r 0 இல்லாதனால நம்ம 0 வேல்யூஸ் அப்டேட் பண்ண வேணாம், வெறும் இந்த மேக்ஸ் கவுண்ட் அப்டேட் பண்ண போயிடலாம். ஸோ மேக்ஸ் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் 3, 5 minus 1. 5 minus 1 எவ்வளோ 4. ஸோ இப்போ புது மேக்ஸ் கவுண்ட் வந்து 4, சரியா? இப்போ வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்ல இந்த r பாயிண்டர் வந்து இங்க போயிடும், சரியா? இப்போ வந்து இது வந்து 0 இல்ல. ஸோ ஜீரோஸ் வேல்யூ அப்டேட் பண்ண வேணாம், டைரக்டா நான் மேக்ஸ் கவுண்ட் அப்டேட் பண்ண போகலாம். ஸோ மேக்ஸ் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் 4, 5 minus 1, 6 minus 1. ஏன்னா 6 வந்து இங்க அப்டேட் பண்ணிருக்கணும்னா 0, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இங்க வந்து r வேல்யூ வந்து 6 இருக்கும் இங்க. ஸோ மேக்ஸ் ஆஃப் 4, 6 minus 1 எவ்வளவு வரும், 5. ஸோ இதுதான் நம்ம ஃபைனலா மேக்ஸ் கவுண்ட். எப்படி இது வந்துச்சுன்னா, என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஸ்லைடிங் விண்டோல இருக்கு இப்போ. ஏன்னா r வந்து இங்க பாயிண்ட் பண்ணுது, l வந்து இங்க பாயிண்ட் பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம மோஸ்ட் ஆப்டிமல் ஸ்லைடிங் விண்டோன்னு நம்ம சொல்ல வரோம். ஸோ இந்த ஸ்லைடிங் விண்டோல இருந்து ஒரு எலிமெண்ட் எலிமினேட் பண்ணா நம்ம வந்து மேக்ஸ் கவுண்ட் வருது, அது வந்து 5ன்னு வருது. இதுதான் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கூட. நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது, இங்க வந்து இந்த 0 எலிமினேட் பண்ணா நம்ம மேக்ஸிமம் பாசிபிள் கண்டினியூஸ் சீக்வென்ஸ் ஆஃப் ஒன்ஸ் வந்து இந்த 5 months வரும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக். இது வந்து எப்படி கோடா பண்றதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட ஜாவா கோட் பிக்கா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 3 things நெசசரியா இருந்துச்சு. பாருங்க இங்க இந்த l is equal to 0, max count is equal to 0, zeros is equal to 0. ஸோ அதுதான் இனிஷியலைஸ் பண்ண போறோம். l is equal to 0, இதுதான் நம்ம ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்லைடிங் விண்டோ. மேக்ஸ் கவுண்ட் the longest possible continuous sequence of ones ஸ்டோர் பண்ண போகுது. இதுதான் நம்ம ஆன்சரா கொடுக்க போறோம். அப்புறம் ஜீரோஸ் என்ன கூறுதுன்னா the number of zeros in our current sliding window. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த r பாயிண்டர் வந்து ஈச் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் வந்து ட்ராவர்ஸ் பண்ண வைக்க போறோம். அப்புறம் இந்த ஈச் டைம் வந்து நம்ம இந்த 3 ஸ்டெப்ஸ் பண்ண போறோம். இஃப் த நம்பர்ஸ் ஆஃப் r is 0, இப்போ அப்பனா நம்ம என்ன சொன்னோம், இந்த 0 வந்து இந்த ஸ்லைடிங் விண்டோக்குள்ள இருக்கு. அப்போ ஜீரோஸ் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1க்கு மேல போயிடுச்சுன்னா நம்ம அந்த எக்ஸஸ் ஜீரோஸ் வந்து எலிமினேட் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம், while zeros is greater than 1, நம்ம வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து இந்த விண்டோவை ஷ்ரிங்க் பண்ண வைப்போம், இந்த ஒரு 0 கண்டுபிடிக்க வரைக்கும். ஸோ 0 கண்டுபிடிச்சுன்னா நம்ம zeros minus equal to 1 பண்ணிடுவோம், இல்லைன்னா வெறும் l plus plus பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், அந்த விண்டோவை ஷ்ரிங்க் பண்ணிட்டே இருப்போம். ஃபைனலா அப்டேட் மேக்ஸ் கவுண்ட் டு மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் கவுண்ட், r minus l. r minus l plus 1 தான் நம்ம விண்டோ சைஸ். நம்ம ஈச் விண்டோ கன்சிடர் பண்றதுல அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிருக்கோம் நம்ம ஃபைனல் ஆன்சர்ல. அதுதான் நம்ம வெறும் l minus 1 l போடுறோம். ஏன்னா l minus l plus 1 minus 1 என்ன ஆயிரும், இந்த minus 1 நீங்க போடுற இது ரெண்டும் எலிமினேட் ஆயிரும், வெறும் r minus l ன்னு கொடுப்போம். ஸோ அதுதான் பண்ண போறோம். ஃபார்
int r is equal to 0, r less than nums dot length r plus plus. So இங்க three conditions இருந்துச்சு. First வந்து if nums of r is equal to 0, zeros plus equal to 1. So இதுதான் first condition. Second condition வந்து while ஜீரோஸோட எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ஜீரோஸ் இஸ் கிரேட்டர் தென் 1 நம்ம என்ன பண்ணணும் லெஃப்ட்ல இருந்து இந்த விண்டோவை ஸ்விங் பண்ணிட்டே வரணும் எது வரைக்கும் இஃப் நம்ஸ் ஆஃப் எல் இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம வந்து ஜீரோஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்றோம் இங்க ஜீரோஸ் மைனஸ் ஈக்குவல் டு 1 போட்டுருவோம் இல்லைன்னா வெறும் எல் பிளஸ் பிளஸ் நம்ம போயிட்டே இருப்போம் அந்த ஜீரோ கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஃபைனலா என்ன மேக்ஸ் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸ் மேக்ஸ் கவுண்ட் கமா விண்டோ சைஸ் மைனஸ் 1 ஸோ அது ஆர் மைனஸ் எல்னு வந்துடும் ஃபைனலா இந்த ஃபார் லூப் முடிச்சுட்டு என்ன பண்ணும் ரிட்டர்ன் மேக்ஸ் கவுண்ட் அவ்வளவுதான் இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் இதை ரன் பண்ணி பார்க்கலாம் பர்ஃபெக்ட் இதை சப்மிட் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்ட் இப்போ நம்ம குயிக்கா பைத்தன் கோடையும் பார்த்துடலாம் ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட் எக்ஸாக்ட் சேம் லாஜிக் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த த்ரீ திங்ஸ் இனிஷியலைஸ் பண்ணணும் எல் வந்து ஸ்டார்ட் ஸ்லைடிங் விண்டோ மேக்ஸ் கவுண்ட் த ஃபைனல் ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ண போது அப்புறம் ஜீரோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து கரண்ட் ஸ்லைடிங் விண்டோ எல்லாமே ஜீரோக்கு இனிஷியலைஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஆர் பாயிண்டர் வந்து ஈச் ஆஃப் தி எலிமெண்ட் இந்த நம்பர்ஸ் ஆரை வந்து ட்ராவர்ஸ் பண்ண வைப்போம் இந்த ஃபார் லூப்குள்ள த்ரீ திங்ஸ் இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர் பாயிண்டர் வந்து ஜீரோ குறிக்குதுன்னா நம்ம ஜீரோஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிடும் அப்புறம் நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு ஜீரோ தான் நம்ம விண்டோக்குள்ள வச்சிருக்கலாம் ஸோ இதுக்கு தான் இது பண்ணும் வைல் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் நம்ம விண்டோல வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கிற வரைக்கும் நம்ம லெஃப்ட்ல இருந்து இந்த ஸ்லைடிங் விண்டோ ஷ்ரிங்க் பண்ணிட்டே இருப்போம் எது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஜீரோவை கண்டுபிடிக்காத வரைக்கும் ஸோ ஷ்ரிங்க் பண்ணிட்டே வரும் அப்புறம் ஜீரோ கண்டுபிடிச்சோம்னா ஜீரோஸ் மைனஸ் ஈக்குவல் டு 1 பண்ணிடும் இல்லைன்னா நம்ம எல் பிளஸ் ஈக்குவல் டு 1 போயிட்டே இருக்கும் ஒரு ஜீரோ கண்டுபிடிக்க வரைக்கும் அப்புறம் ஃபைனலா மேக்ஸ் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் கவுண்ட் கமா ஆர் மைனஸ் எல்னா த சைஸ் ஆஃப் த கரண்ட் விண்டோ மைனஸ் 1 ஸோ ஃபைனலாக ரிட்டர்ன் மேக்ஸ் கவுண்ட் அவ்வளோதான் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க முடியுது ஆனால் இந்த ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இதை முடிச்சிடலாம் ஸோ இது உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எங்கன்னா அந்த சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் போடுங்க ஏதாச்சும் கமெண்ட் தோணுச்சுன்னா அதையும் பண்ணுங்க நான் கூடி சீக்கிரமாக இந்த சீரீஸோட நெக்ஸ்ட் ப்ராப்ளமோட உங்களை வந்து பார்க்குறேன் அது வந்து ஒரு புது கான்செப்டாக இருக்கும் இந்த வீடியோட நம்ம ஸ்லைடிங் விண்டோ கான்செப்டாக முடிச்சிட்டோம் நான் கூடி சீக்கிரமாக உங்களை பார்க்குறேன் until then keep coding and keep enjoying பார்க்கலாம்